அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், போதகரே இந்த பெண் விபச்சாரி, நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்தோம். மோயிசின் சட்டப்படி இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள். போதகரே தாங்கள் தீர்ப்பிடும், நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, அவங்க நேரா பார்க்கல, இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, இப்ப அந்த அவருக்கு ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு. இவளை கல்லெறிந்து கொல்லுங்கள்னு சொன்னா தான் போதித்த கருணையை விடணும். ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கிறாரு. அந்த கருணையை விட்டாதான் இவளை கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லலாம். கல்லெறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா இயேசு மேல ஒரு கேஸ் போடலாம். என்ன போடலாம்? மோயிசோட சட்டத்தை இவர் மீறாரு. இயேசு தரையில் ஏதோ குனிந்து எழுதி கொண்டே சொன்னார், உங்களில் பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார். எவன் அழகத்தனமா பண்ணலையோ அவன் முதல் கல் எறிகின்றார். இந்த உலகத்தில் உங்கள் யார் பாவமே செய்யாதவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார். அடுத்த வார்த்தை தான் பைபிள்ல ரொம்ப டாப். அங்கிருந்த முதியவர் உட்பட, ஒரு வயசானவர் முதியவர் உட்பட அந்த இடத்தை விட்டு நீங்கினார்கள். எனக்கு இந்த இடம் வரைக்கும் கூட பெருசா தெரியல. அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள், போதகரே நான் உண்மையில் பாவி, போதகரே நான் உண்மையில் பாவி, நீர் தீர்ப்பிடும் என்றாள். நான் எனக்கு என்ன தண்டனையோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என்ன? எப்போது நீ பாவத்தை உணர்ந்து கொண்டாயோ அப்போதே நீ மன்னிக்கப்பட்டவள். நீ எந்த நேரத்தில் நான் பண்ணது பாவம் ரியலைஸ் பண்ணிட்டியோ அப்போதே நீ மன்னிக்கப்பட்டவள். போ, இனி